بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எப்படி நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்குரிய சில தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். பெரும்பாலான பெண்கள் திருமணம் முடித்து தங்களுக்கென பிள்ளைகள் இருந்து பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு தாய்மார்களாக, கணவனை பராமரிக்கக்கூடிய மனைவிமார்களாக பெரும்பாலான பெண்கள் இருக்கின்றீர்கள். அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் இஸ்லாமிய மார்க்கம் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை முதலிலே நாம் புரிந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை கூட இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தை புரியவில்லை என்று வையுங்கள், வேறு மதத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி திருமணம் முடித்த பிறகு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். உதாரணத்திற்கு வேறு மதத்தில் உள்ள இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்கள் என்ன நினைக்கின்றார்கள்? தங்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு நாம் ஒரு புகுந்த வீட்டுக்கு போறோம், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்பது அவர்கள் ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. அதே போல கணவன் ஏதேனும் சம்பாதித்து கொடுத்தால் அந்த வருவாய் எவ்வளவு இருக்குதோ வருவாய்க்கு தக்கனவாறு நம்ம குடும்பத்தினுடைய செலவு அமைச்சுக்கொள்ளணும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏன்னா அதுதான் பெண்களிடத்தில் எதிர்பார்க்குது, அவங்களுடைய மதங்கள் இதைத்தான் பெண்களிடத்தில் எதிர்பார்க்குது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அதை எதிர்பார்க்கத்தான் செய்கிறது. ஒரு பெண் திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கணவன் எவ்வளவு பொருளாதாரம் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இதை இஸ்லாம் எதிர்பார்க்குது. அதே போல பிரமத மக்கள் என்ன நினைப்பாங்க? திருமணத்திற்கு பிறகு நம்ம புகுந்த வீட்டுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், நம்ம எந்த வீட்டுக்கு போறோமோ போற வீட்டுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், கணவனுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், மாமனார் மாமியாருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக அவர்கள் வைத்திருப்பார்கள். முஸ்லிம் பெண்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். கணவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பெண்களாக, மாமனார் மாமியாருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பெண்களாக இப்படி இருக்கணும். அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பிரமதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி தங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைக்கின்றார்களோ அதே போலதான் முஸ்லிம்கள் குடும்ப வாழ்க்கை அமைக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்லாம் என்ன வித்தியாசத்தை காட்டுகிறது? ஒரு பிரமத சகோதரிக்கும் இஸ்லாத்தை ஏற்று நம்பிக்கை கொண்ட பெண்ணிற்கும் குடும்ப வாழ்க்கையை நடத்தும் பொழுது என்ன வேறுபாடு இருக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ரத்தின வார்த்தைகளோடு என்ன செய்கிறான்? சில தகவலை சொல்றான், அற்புதமான வார்த்தைகள். என்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றான்? ஆண்களுக்கு கட்டளை போடுகிறான், வலா தன்குல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. ஆண்களை நீங்க என்ன பண்ணிர வேண்டாம், கொள்கை இல்லாத பெண்களை, முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் முடித்து விட வேண்டாம். நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்க எதைத்தான் பார்க்கணும்? ஒரு பெண்ணிடத்துல அழகு இருக்குதா, ஒரு பெண்ணிடத்துல பொருளாதாரம் இருக்குதா, அந்த பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்ப்பதை விட அந்த பெண்ணிடத்திலே கொள்கை இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி பார்த்து அந்த பெண் ஈமான் கொண்ட பெண்ணாக இருந்தால், இஸ்லாத்தை நம்பக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், இஸ்லாத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை கழிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் முடிங்க. ஆனா முஷ்ரிக்கான பெண்கள் திருமணம் முடிச்சிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு அந்த வசனத்திலே சொல்லுகிறான், அமத்துன் முஸ்லிமத்துன் கைரிபி முஷ்ரிகா. ஒரு முஸ்லிமான ஒரு அடிமை பெண் இருந்தாங்கன்னா இந்த அடிமை பெண் எவ்வளவோ தாவலை. ஒரு பெண் கொள்கையே இல்லாம இருக்காங்க, நல்ல அழகு இருக்குது, வளவு ஆஜபத்துக்கும் அந்த முஷ்ரிக்கான பெண் என்னதான் உங்களை கவர்ந்தாலும்
ஒரு பெண்ணுடைய அழகு உங்களை என்னதான் கவர்ந்தாலும் அந்த அழகிற்கு மயங்கி நீ என்ன செஞ்சிராத, கொள்கை இல்லாத பெண்ணை திருமணம் முடிச்சிடாத. வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் முஷ்ரிகா, அந்த முஷ்ரிக்கான பெண்ணை விட ஈமான் கொண்ட அடிமை இருக்காங்களே, காசே இல்லாம சுதந்திரமானவனாங்கள கூட இல்லாம அடிமையா இருக்காங்களே, இவங்க எவ்வளவோ மேலு. அத வசனத்துல அடுத்து பெண்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன, பெண்களை நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, முஷ்ரிக்கான ஆண்களை திருமணம் முடித்து விடாதீர்கள். வல அபதும் முஃமினுன் கைரும் முஷ்ரிக், இந்த முஷ்ரிக்கான ஒரு ஆணை விட ஒரு முஃமினான ஒரு அடிமை ஒருவன் இருக்கிறான். நம்ம சுதந்திரமான ஆளா இருப்போம், ஒரு பெண்ணு சுதந்திரமான பெண்ணா இருக்காங்க, அந்த பெண் என்ன பாத்திர வேண்டாம், இவர் அடிமையா இருக்கிறாரே, ஈமான் கொண்டவரா இருந்தாலும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவரா இருந்தாலும் இவர் அடிமையா இருக்கிறாரு, இவர் அடிமைன்ற காரணத்தினால வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. அந்த அடிமையை கூட நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கை துணையாக தேர்வு செஞ்சுக்கிடுங்க. ஆனா யாரை தேர்வு செஞ்சிட வேண்டாம், கொள்கை இல்லாத ஆண்களை தேர்வு செஞ்சிடாதீங்க. வளவு ஆஜபக்கும், அந்த ஆண் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும், அந்த ஆணிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கவர்ச்சி ஊட்டக்கூடிய விதத்தில் இருந்தாலும் அந்த கொள்கை இல்லாத ஆண் தேவையில்லை, கொள்கை உள்ள ஆண் தான் தேவை என்று பெண்களுக்கு இறைவன் இப்படி உபதேசம் சொல்லுகிறான். ஆண்களுக்கு கொள்கை உள்ள பெண் தான் தேவை, கொள்கை இல்லாத பெண் தேவையில்லை என்று உபதேசம் சொல்லுகிறான். இப்படி உபதேசம் சொல்லிவிட்டு அதுக்குரிய காரணத்தையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்றான். ஏன் இப்படி தேர்வு செய்யணும், ஏன் முஸ்லிமான ஆட்களை நீங்க தேர்வு செய்யணும், உலாயிக்க எதுஊன இலன்னார், நீங்கள் முஸ்லிமான ஒரு ஆணை, கொள்கை இல்லாத ஒரு ஆணை அல்லது கொள்கை இல்லாத ஒரு பெண்ணை நீங்கள் தேர்வு செய்தால் அவர்கள் நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கொள்கை இல்லாதவர்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால் உலாயிக்க எதுஊன இலன்னார், அவர்கள் நரகை நோக்கி உங்களை அழைக்கிறார்கள். வல்லாஹு எதுஉ இலல் ஜன்னா, ஆனா அல்லாஹு தஆலாவோ உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான். நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணும், குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு வரணும், உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணும். இப்படி எல்லாரும் சொர்க்கத்திற்கு வருவதாக இருந்தால் கொள்கை உள்ளவர் தான் அதற்கு தகுதியான ஆளு என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். இதுல பெண்களிடத்தில் அல்லாஹ் என்ன மெயினை எதிர்பார்க்கிறான், நம்ம கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமே, இதை மட்டும் அல்லாஹ் இந்த வசனத்தில் எதிர்பார்க்கிறானா? கணவன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சரி கம்மியா இருந்தா கூட, ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய செலவு கம்மியா இருந்தா கூட அதுக்கு சிக்கனமா நடக்கிறாங்களே, இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் எதிர்பார்க்கிறானா? அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் சொர்க்கத்தை நோக்கி அழைப்பாள். தன்னுடைய கணவரையும் சரி, தன்னுடைய பிள்ளைகளையும் சரி, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்களையும் சரி சொர்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடியவளாக முஸ்லிமான பெண் இருப்பாள். முஸ்லிமான பெண் இல்லாம இருந்தா அவங்க ஏனோதானே எப்படி இருந்துக்கிடுவாங்க, அவங்க நரகத்தை நோக்கி அழைச்சிட்டு போயிருவாங்க என்ற அற்புத தத்துவத்தை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லுகிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு நபிமொழியை சொல்றாங்க. இந்த நபிமொழியை பல தடவை கேள்விப்பட்டதுதான், இருந்தாலும் இதுல கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை இன்றைக்கு குடும்ப பெண்கள் பெரும்பாலான பெண்கள் ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, புகாரி என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, துன்கிஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்றால் அதற்கு 4 காரணங்கள் இருக்கிறது. லி மாலிகா, ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக பெண்களை திருமணம் முடிப்பார்கள். அதே போல ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அழகிற்காக பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பாரம்பரியம், அந்த பெண்ணுடைய கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம், அந்த பெண்ணுடைய தந்தை எப்படிப்பட்டவர், பெண்ணுடைய தாயார் எப்படிப்பட்டவங்க என்று இந்த பாரம்பரியத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். அதே போல ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பற்று தீன் இருக்கிறதே, இந்த தீனுக்காகவும் திருமணம் முடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 4 விஷயத்தை சொல்றாங்க. ஒரு பெண் இருக்கக்கூடிய அழகு, ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பற்று, ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பாரம்பரியம், இந்த 4 காரணத்திற்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நபிமொழியிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுல ஒரு ஆண் என்ன செய்யணும், ஃபல்ஃபர் பி தாத்தி தீன், எந்த பெண்ணிடத்திலே தீன் இருக்கிறதோ மார்க்க பற்று இருக்கிறதோ அந்த மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்கள். நம்ம தேர்வு செய்யும் பொழுது எப்படி தேர்வு செய்ய சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், பொருளை பெருசா பாத்துறாத, அழகை பெருசா பாத்துறாத, அந்த குடும்ப பாரம்பரியம் எப்படி இருக்குது, அந்த குலம் கோத்திரம் எப்படி இருக்குது அதை கூட பாத்துறாத, மெயினா நீ பார்க்க வேண்டியது அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பற்றை பாரு என்று சொல்லி சொல்றாங்க. யார் இந்த மார்க்கை பற்றி பார்த்து ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறார்களோ
ஃபல்ஃபர், அந்த மனிதர் வெற்றி அடைந்து விடுவார். இந்த மார்க்கப்பற்ற யார் பார்க்கவில்லையோ தரிபத் யதாக்க, அவங்களுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். மார்க்கப்பற்றில்லாத ஒரு பெண் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும், வீணாகிவிடும், பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில பார்க்கிறோம். ஒரு பெண், முஸ்லிமான ஒரு பெண் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவங்க சொர்க்கத்தை நோக்கி குடும்பத்தை அழைச்சிட்டு போவாங்க. இது ஒரு தகவல். அவங்க வாழ்க்கை முழுவதும் வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இது இன்னொரு தகவல். இன்றைக்கு அப்படியே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அலசி பாருங்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே எல்லாருமே எப்படித்தான் ஈமான் கொண்ட மக்கள் தான், இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் தான். நம்ம நம்மளே முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவ முஸ்லீம்னு சொல்றோமே, அந்த முஸ்லிமான பெண் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் எப்படி இருக்கும் அல்லாஹ் சொன்னானோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? சரி சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் நம்மளுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்துறோம்? கணவனுக்கு பல்வேறு ஆலோசனைகள் சொல்லுவோம். எந்த மாதிரி ஆலோசனை சொல்லுவோம்? ஒரு வீடு கட்ட வேண்டிய இருக்குதுன்னு வைங்க, வாடகை வீட்டுல இருந்தோம்னு சொன்னா அப்ப கணவனை கூப்பிட்டு ஆலோசனை சொல்றோம். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல, இப்ப நம்ம எத்தனை நாள் தான் வாடகை வீட்டுல இருக்கிறது, வாடகை கொடுத்து அதுக்கே நிறைய காசு செலவாகுது, நீங்க கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஓரத்திலேயாவது ஊரினுடைய ஓர பகுதியிலாவது ஒரு இடம் வாங்கி போடுங்க, நம்ம பைய வீடு கட்டிக்கிடலாம் என்று இதற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்கள். அதே போல தங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னா, நம்ம பிள்ளைக்கு படிப்பு தான் எதிர்காலமே, படிப்பு இல்லாட்ட நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கை தரமே ரொம்ப கேள்விக்குறி ஆயிடும். நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுருவான். அதனால பிள்ளைகளுக்கு படிப்பு நம்ம அதிகம் கொடுத்தாகணும், நல்ல முறையில படிப்பு கொடுத்தாகணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, நம்ம பிள்ளைய நல்ல முறையில படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்ல மார்க் எடுக்க வச்சிடணும் என்று இந்த மாதிரி விஷயத்திற்கு ஆலோசனை சொல்லுகிறோம். அதே போல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி விஷயத்திற்கெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறோம். இப்படி இந்த மாதிரி விஷயத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்கள் மார்க் அடிப்படையில குடும்பத்தை வழி நடத்துறதுல என்ன ஆலோசனை இதனால வரை சொல்லி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு பெண்கள்ல நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? வணக்க வழிபாட்டு சரியாக இருக்கிறார்கள், தொழுகையில கரெக்டா இருப்பாங்க, திக்ருகள்ல கரெக்டா இருப்பாங்க, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை பெண்கள் கரெக்டா இருப்பாங்க வீட்டுல தொழுதாலும் கூட. ஆனா வீட்டுல கணவரை பார்த்தா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாரு. மார்க் அடிப்படையில் வழி நடத்துறதுனா என்ன? படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கணவனுக்கு சொல்லணுமா இல்லையா? ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சே, ஏன் படுத்திருக்கிறீங்க என்றைக்காவது நம்ம காரணம் கேட்டிருக்கிறோமா? அவங்களை எழுப்பி விட்டுருக்கிறோமா? சில நேரங்கள் எழுப்பி விடுவோம், ஒரு நாள் கேட்க மாட்டாங்க, ரெண்டாவது நாள் கேட்க மாட்டாங்க. நான் 2 நாள் சொல்லிட்டேன், என் பேச்சு எடுபட மாட்டேங்குது, நான் சொல்லாமலா இருக்கிறேன், 2 நாள் சொல்லிட்டேன், 2 நாள் என் பேச்சு என் கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எப்போதுமே அப்படிதான் என் கணவர், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நான் மார்க்கத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாரு என்று இப்படித்தான் என்ன செய்கிறார்கள் பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல. மற்ற விஷயத்திற்கு ஆலோசனை கூறினாலும் மார்க்க விஷயத்தில் ஆலோசனை கூறி தன்னுடைய கணவனும் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், தன்னுடைய கணவனுடைய இந்த உலக வாழ்க்கையும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்கு மார்க்க அடிப்படையில் வழிநடத்தக்கூடிய பெண்கள் இன்றைக்கு நம்மள ரொம்ப ரொம்ப சல்லடை போட்டு தேடணும் தான், அந்த அளவிற்கு ரொம்ப குறைந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் சஹாபிய பெண்மணிகளை எடுத்து பாருங்கள். அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள் எப்படி தங்களுடைய பொறுப்புணர்வை மதித்து நடந்தார்கள். அதற்கு ஒரு சம்பவம் நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். நஸ்ரை என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏற்கனவே மாலிக் என்று சொல்லக்கூடியவர் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து விதவையாக்கப்படுறாங்க. விதவையாக்கப்பட்டு அவர்களுக்கு அனஸ் என்ற ஒரு குழந்தையும் இருக்கிறது. இப்படி விதவை கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவங்க திருமணம் முடிக்கக்கூடிய பருவத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்காத அந்த நிலையில உம்மு சுலைம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, உங்களை நான் திருமணம் முடிக்கலாம் நினைக்கிறேன், உங்களுடைய விருப்பம் என்ன, என்னை திருமணம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா என்று அந்த விதவை பெண்ணிடத்துல வந்து அபு தல்ஹா அனுமதி கேட்கிறாங்க. அப்ப உம்மு சுலைம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வலாக்கின்னக ரஜுலுன் காஃபிர், நீங்க ஒரு காஃபிரான ஒரு மனிதரா இருக்கிறீங்க. அன இம்ராத்துன் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணா இருக்கிறேன். வலா யஹ்லுலி அன் அத்தஸவ்வஜுக, நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்ல. எங்க இஸ்லாம் எப்ப அனுமதி கொடுக்குது? ஒரு பெண்ணா இருந்தாலும் முஸ்லிமான ஆணத்தான் திருமணம் முடிக்க சொல்லுது. நான் முஸ்லிமான பெண்ணா இருக்கிறேன், ஆனா நீங்க இஸ்லாத்துல இல்லையே, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா நான் அப்போ உங்களை திருமணம் முடிச்சுக்கிடுறேன்.
இஸ்லாத்திற்கு வருவதையே நான் மகராக ஆக்கிக் கொள்கிறேன், வேற எதையுமே நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் நசை என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதனும் என்ன செய்கிறார், அப்படியா நான் இஸ்லாத்திற்கு வந்தாதான் உங்களை திருமணம் முடிக்க முடியுமா, அப்ப நான் இஸ்லாத்திற்கு வர தயார், நான் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன் என்று தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவர்களுடைய திருமண வாழ்க்கை தொடர்கிறது. அதற்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கை பல வழிகளில் போய்கிட்டு இருக்குது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்தார்களே, தேர்ந்தெடுக்கக்கூடிய பருவம் எப்படிப்பட்ட பருவம், அவர் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பருவம். திருமணத்தின் போதுதான் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் படிப்படியாக என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கணவனுக்கு மார்க்க உபதேசத்தை போதிக்கிறார்கள். மார்க்கத்தில் என்னென்ன கட்டளை இருக்கிறதோ அனைத்து கட்டளையும் பிறப்பிக்கிறார்கள். குடும்பத்தை வழி நடத்தும் பொழுது எப்படி பல்வேறு ஆலோசனை சொல்வார்களோ அந்த ஆலோசனைகள்ல எதை ரொம்ப முக்கியமா வைக்கிறாங்க, இஸ்லாத்தை மிக முக்கியமா வைக்கிறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படையில் வழி நடத்துறதை மீது அதிகமாக போக்கஸ் பண்ணி அதிகமா முக்கியத்துவப்படுத்தி தன்னுடைய கணவனுக்கு சொல்லுகிறார்கள். சொன்னால் விளைவு எப்படி மாறுகிறது, நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இந்த சஹாபிய பெண்மணியுடைய திருமணம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்து சில காலகட்டங்களிலேயே ஓரிரு வருடங்களிலேயே யுத்த களங்கள் ஸ்டார்ட் ஆயிடுது. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் படை திரட்டி ஆரம்பத்திலே பத்ர் யுத்தத்தை சந்தித்தார்கள். அந்த பத்ர் யுத்தத்திற்கு அடுத்தபடியாக உஹது யுத்தத்தை சந்திக்கிறார்கள். அந்த உஹது யுத்தத்துல இந்த சஹாபி செஞ்ச தியாகங்கள் இருக்கிறத நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியல. அதற்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம், இந்த நபி தோழருக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், உஹது யுத்தத்துல ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி வருது, பின்னாடி நிலைமை தலைகீழாக மாறுது. தலைகீழாக மாறினா எதிரிகள் சுத்தி வளைச்சு முஸ்லிம் படையை தாக்குறாங்க. முஸ்லிம் படையை தாக்கும் பொழுது அந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலைமை. இந்த நபி தோழருக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் அந்த யுத்த காலத்தில் ஓடக்கூடிய நிலைமை. அந்த நேரத்தில் கூட அபூ தல்ஹா அவங்க என்ன பண்ணல, பயந்துட்டு ஓடல. யுத்த காலத்துல தைரியம் நிக்கிறாங்க. எந்த அளவிற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு. வேற யாரும் கையில அம்பு வச்சிருந்தா அந்த அம்பை வாங்கி ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கொடுப்பாங்களா, அபூ தல்ஹா அவங்கள்ட்ட கொடுப்பாங்களா. அபூ தல்ஹா இந்தாங்க நீங்க அம்பை எறியுங்க, ஏன்னா நீங்க அம்பு எறிகிறதுல ஒரு தேர்ந்த ஒரு வித்தைக்காரரா இருக்கிறீங்க, ஒரு நல்ல வீரரா இருக்கிறீங்க, அம்பெறியதை கூட நீங்க எறியுங்க என்று அடுத்தவர் அம்பு வைத்தால் கூட வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா கொடுப்பாங்களா. இதெல்லாம் அந்த உஹது யுத்தத்தில் நடக்குது. அதுல இருக்கிறதுலயே ரொம்ப ஹைலைட்டா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, அந்த உஹது யுத்தத்தில் இப்படி சண்டை நடந்துகிட்டு இருந்தாலும் முஸ்லிம்கள்லாம் சில ஆட்கள் ஓடுனாங்கல்ல, அப்படி ஓடின ஆட்கள் அல்லாஹ் தஆலா மன்னிக்கவும் செஞ்சுட்டான். குர்ஆன் அதற்கு பிறகு வசனத்தை இறக்கி இப்படி யுத்த காலத்தில் யாரெல்லாம் ஓடினார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா அறிவிச்சிட்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் எதிரிகள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை தாக்க வருகிறார்கள். நம்ம இன்னைக்கு ரசூலுல்லாஹ் எப்படியா கொலை பண்ணிரணும், இந்த முகமது இன்னைக்கு கொலை பண்ணாதான் இஸ்லாத்தினுடைய அந்த சாம்ராஜ்யத்தை அழிச்சிடலாம் என்று நினைத்து தாக்க வருகிறார்கள். தாக்க வரக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே நீங்க எனக்கு பின்னாடி இருந்துக்கிடுங்க, உங்களை எதிரிகளால் ஒன்று செய்ய முடியாது. எதிரிகள் அம்பை வைத்து தாக்கினாலும் அல்லது எதை வைத்து தாக்கினாலும் அவர்கள் தாக்கக்கூடிய அந்த அம்பு என்னையை தான் தாக்கும், என்னையை தாண்டி உங்களை வந்து தாக்காது. எனக்கு பின்னாடி நீங்க இருந்துக்கிடுங்க அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரை கொடுத்தாவது என்னுடைய அந்த மார்பு கூட்டை உங்களுக்கு கேடயமாக வைத்து நான் உங்களை பாதுகாப்பேன். எத்தனை வருஷம், இஸ்லாத்திற்கு வந்து வெறும் 3 வருஷம் இருக்காது. அந்த 3 வருஷத்துக்குள்ள எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருக்காக என்னுடைய உயிரை கூட கொடுக்க தயார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி என்பவர், இறை தூதர் என்பவர் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் சொல்றானே, அது எந்த அளவிற்கு அவருடைய மனதிலே பதிய வைக்கப்பட்டால் அல்லாஹ்வின் தூதருக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாரா வருவாங்க. அப்ப அந்த அளவிற்கு அந்த நபி தோழர் மாறி வருகிறார் என்றால் அதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டது யார், அவங்களுடைய அருமை மனைவி உம்மு சுலைம் அவங்க இல்லையா? அவங்க இஸ்லாத்தை நோக்கி வழி நடத்துறாங்களே, இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொன்னாங்களே, நம்ம கஷ்டத்துல தான் இந்த இஸ்லாத்தை வளர்க்கணும், அடுத்தவங்களுக்கு கொண்டு போகும்போது கூட நிறைய சிரமப்பட்டு தான் இஸ்லாத்தை கொண்டு போகணும் என்றெல்லாம் எடுத்து சொன்னார்களே, அதற்காகத்தானே என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று களத்திலே வந்து நின்றார்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கணவனாக அவர்கள் மாற்றி காட்டினார்கள். எப்ப, திருமணத்திற்கு பிறகு. திருமணத்திற்கு முன்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்காதவராகத்தான் இருந்தார். இன்னும் இது மாத்திரமா,
இன்னும் எத்தனையோ பல்வேறு சம்பவங்களை பார்க்கலாம். உதாரணத்திற்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்குகிறான். நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீர்களோ லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய செல்வத்தை செலவிடாதவரை இறைவனிடத்தில் நன்மையை பெற முடியாது. நமக்கு எந்த பொருள் ரொம்ப விருப்பமா இருக்குதோ அதை நீங்க கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு வசனம் இறங்குகிறது. வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே அபூ தல்ஹா அவங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை இறக்கிட்டான், நீங்க விரும்பின பொருளை தான் செலவிடணும், அப்படி செலவிட்டா நிறைய நன்மையை பெற்றலாம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் பைருகா தோட்டம். நீங்கள் எல்லாம் வந்து இலை பாருவீங்களே, அந்த பைருகா தோட்டம் தான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மிக பிடித்தமான ஒரு பொருள். இந்த பைருகா தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்க எடுத்த முடிவு சரிதான், ஆனா ஏன்ட்ட அதை ஒப்படைக்காதீங்க. உங்க குடும்பத்துல ஏழைகள் இருப்பாங்களே, கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்களே, அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்காக நீங்க உங்களுடைய தோட்டத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. அதுல கிடைக்கக்கூடிய அந்த பல வர்க்கங்களை, அதுல கிடைக்கக்கூடிய கனி வர்க்கங்களை உங்கள ஏழைகளுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி என்ன செய்யறாங்க, அந்த நபி தோழருக்கு சொல்றாங்க. இத கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரு வசனம் இறங்குது, வசனம் இறங்கின உடனே என்னுடைய சொத்து எவ்வளவு போனாலும் பரவாயில்லை, நான் ரொம்ப விரும்பின சொத்து போனாலும் பரவாயில்லை என்ற அந்த சொத்தை கூட தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக அந்த சொத்தை கூட தர்மமாக வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு அந்த நபி தோழர் வந்தாங்களே. எப்படி இஸ்லாத்துல அவங்களால உறுதியா இருக்க முடிஞ்சிச்சு? அவங்க மனைவியுடைய சப்போர்ட் இல்லாம அவங்களால இப்படி இருந்திருக்க முடியுமா? இன்னும் இதை விட இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பயணத்தை முடித்து விட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. திரும்பி வந்தா ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்துல போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவிமார்கள்ல ஒரு பெண்ணை ஏத்தி வச்சு என்ன செய்யறாங்க, ஒட்டகத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல கொண்டு போகும் பொழுது ஒட்டகத்து நீர் அப்படியே உசிப்பு விட்டுறது, அப்படியே ஆடி விட்டுறது. ஆடி விட்ட ரசூலுல்லாஹ் கீழே விழுந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே மத்த எல்லாருமே ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கீழே விழுந்துட்டாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதரை நோக்கி விரைந்து ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரக்கூடியவர்களில் முதலாமனவராக இந்த அபூ தல்ஹா அவங்க இருக்கிறாங்க. வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரை உங்களுக்கு என்ன ஆச்சு, எது அடிபட்டுருச்சான்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு அடிபடல, அலைக்கல் வரா, அதோ அந்த பக்கம் என்னுடைய மனைவி கீழே விழுந்து கிடக்குறாங்க, அந்த மனைவிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க என்று என்ன செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சுட்டி காட்டுறாங்க, எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை, என் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சுட்டி காட்டுறாங்க. அந்த நேரத்துல இந்த நபி தோழர் செஞ்ச ஒரு மிக முக்கிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சரி, ஒரு பெண்ணு கீழே விழுந்து கிடக்குறாங்க. கீழே விழுந்து கிடக்கும் பொழுது அவங்களுடைய ஆடைகள் எப்படியும் இருக்கலாம், ஆடைகள் விலகி கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம செஞ்சிட முடியாது, நார்மலா கூட போயிட முடியாது. கையில துண்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த துண்டை எடுத்து அதை தன்னுடைய முகத்திலே மூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிக்கு அருகில போய் அந்த துண்டை என்ன செய்யறாங்க, அவங்க மேல போடுறாங்க. ஏன்னா நம்ம அந்த பெண்ணை தவறான முறையில் பாத்திரக்கூடாது. இந்த இதுல கூட இது ஒரு சாதாரண விஷயம் தானுங்க. ஒரு பெண்ணு கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறது சாதாரண விஷயம். இந்த விஷயத்துல கூட நம்ம ஒழுக்கத்துல கரெக்டா இருந்துடணும். அந்நிய பெண்ணை தேர்ந்தெடுத்து பாத்திரக்கூடாது, தவறான முறையில பாத்திரக்கூடாது என்ற அளவிற்கு வந்தார்களே. இப்படி ஒழுக்கத்தில் எடுத்துக்கொண்டாலும், தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும், இஸ்லாத்திற்கு தியாகம் செய்யக்கூடிய விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும், இன்னும் பல்வேறு விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் இந்த அபூ தல்ஹா பல்வேறு தியாகங்கள் செய்கிறார்களே, அத்துணை தியாகத்திற்கும் எது மிக முன்னுதாரணமாக இருந்தது? அவங்க திருமணம் முடிக்கும் போது சொன்னாங்களே, நீங்க காபிரா இருக்கிறீங்க, இறை மறுப்பாளரா இருக்கிறீங்க, இஸ்லாத்திற்கு வாங்க, இஸ்லாத்திற்கு வந்தால் திருமணம் முடிப்பேன் என்று ஒரு விஷயத்தை ஒரு நிபந்தனை வச்சாங்களே. அப்படி நிபந்தனை வைத்த பிறகு அவரும் இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இஸ்லாத்தினுடைய போதனை ஒவ்வொன்றாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அபூ தல்ஹா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. தியாகம்னா என்ன, நிறைய நன்மை சம்பாதிக்கிறதுனா எப்படி, தொழுகிறதுனா எப்படி, ஒழுக்கமா இருக்கிறதுனா எப்படி என்று பல்வேறு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை அப்படியே அந்த நபி தோழரும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய செய்தியை கூட பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அப்படி இருந்திருக்கிறோமா? நம்ம கணவரோட வெளியே போறோம், கணவருடைய பார்வை தவறா இருக்குது, வேற எங்க ஏறெடுத்து பார்க்கிறாரு, கணவரை கண்டிச்சிருக்கிறோமா? ஏங்க இப்படி இருக்கிறீங்க? மார்க்க நமக்கு இப்படியே சொல்லி இருக்குது. ஒரு அந்நிய பெண் வந்தா அந்நிய பெண்ணிடத்தில் எப்படி நடக்க சொல்லி இருக்குது. ஒரு பேச்சு வழக்கு தங்களுடைய கணவர் என்ன பண்ணுவாங்க, சில நேரங்கள்ல அடுத்த பெண்களிடத்துல குழஞ்சு பேசலாம். அந்த விஷயத்துல ஏதேனும் சில வீக்னஸ் பாயிண்ட் கூட இருக்கலாம். அப்படி இருந்தா
ஒரு முஸ்லிமான பெண் என்ன செய்யணும், குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய பெண் என்ன செய்யணும், அது எப்படிங்க அந்த பெண் அப்படி பேசுறீங்க? மார்க்க நமக்கு என்ன அப்படியாங்க சொல்லி இருக்குது? பார்வையில கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொல்லுது, பேச்சுல கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுது, ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுது. ஏன் அப்படி இருக்கிறீங்க, ஏன் ஒழுங்கீனமா நடக்கிறீங்க என்று அது போன்ற விஷயத்தை எல்லாம் நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோமா? இன்னும் தன்னுடைய கணவரிடத்தில் எத்தனையோ மார்க்க ரீதியான குறைபாடுகள் இருக்கலாம், தொழுகையில் அசால்ட்டா இருக்கலாம், இபாதத்துல அசால்ட்டா இருக்கலாம், உலக விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு, பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட கணவர்கிட்ட போய் நீங்க பொருளாதாரம் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, அது நல்ல காரியம் தான், அதை நீங்க தொழுதுருங்களேன், தொழுதுட்டு இந்த மாதிரி பொருளாதாரம் சம்பாதிச்சிருங்களேன். இந்த உலக வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய நீங்க மறுமை வாழ்க்கைக்காக சேர்த்து கஷ்டப்படுங்களேன் என்று இது போன்று மார்க்கத்தை சொல்லி வழி நடத்தக்கூடிய பெண்கள் நம்ம எத்தனை பேரு? இந்த மாதிரி பெண்களுக்கு முஸ்லிம் அவர்கள் அற்புத முன்மாதிரியாக திகழவில்லையா? அல்லாஹ் சொன்னானே, ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தால் அவங்க சொர்க்கத்தை நோக்கி அழைப்பாங்க. அல்லாஹ் சொன்னானே, அந்த சஹாபிய பெண்மணி தன்னுடைய கணவரை கூட சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வருகிறார்கள். மார்க்கத்தை எடுத்து சொல்லி மார்க்கத்தை தன்னுடைய கணவனுக்கு கூட மார்க்க அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி ஒரு பக்கம் கணவர் இருந்தால், இன்னொரு புறம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கூட மார்க்கத்தை வழி நடத்தக்கூடிய பெண்களாகத்தான் அன்றைய பெண்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பெண்கள் எப்படி? சில இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது, இது போன்ற நிகழ்ச்சிகள் என்ன செய்ய முடியும், பேச முடியாது, பேசுவதற்கு கூச்சம் ஏற்படக்கூடிய அளவிற்கு. உதாரணம் சொல்றதா, இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்ம பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்னத்தை சொல்லி கொடுக்கறாங்க? கலிமாவை சொல்லி கொடுக்கறாங்களா? தௌஹீத் கொள்கையை சொல்லி கொடுக்கறாங்களா? அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுக்கறாங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தில் எது ரொம்ப அடிப்படையான கடமையோ அந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுக்கறாங்களா? என்னத்தை சொல்லி கொடுக்கறாங்க? 2 வயசு பையன் இருக்கிறான், பேசுவதற்கு அவர் ரொம்ப திணறி பேசுவான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்காங்க தெரியுமா? சில பிள்ளைகளை பார்க்கிறோம், பார்க்காத சினிமா பாட்டு. என்னத்தை பார்க்காத? சினிமா பாட்டு அவன் கண்டதை எழுதி வைப்பான், ஆபாசமா எழுதி வைப்பான். இத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அதை பிள்ளை படிக்கும் போது இதை பார்த்து ஒரு தாய் ரசித்தாள் என்றால் அந்த தாய் எப்படி குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழி நடத்த முடியும்? அதே போல ஸ்கூல் சேர்ப்பாங்க, சில ஸ்கூலு அங்க என்ன செய்வாங்க, டான்ஸ் போட்டி நடக்கும். ஏதேனும் ஆனுவல் டேல டான்ஸ் போட்டி நடக்கும். என்ன பாட்டுக்கு பெற்றோர்கள் கேட்கறது, நீ என்ன பாட்டுக்கு ஆட போற? ஓ அந்த பாட்டுக்கா? நான் என்ன செய்யறேன், அந்த சீடியை வீட்டுல வாங்கி வச்சிடுறேன். டெய்லி நீ என்ன செய்யி, அந்த சீடியை பாரு, எப்படி அந்த ஹீரோ ஆடுறா, எப்படி அந்த ஹீரோயின் ஆடுறா, நீ அதை பார்த்து என்ன செய்யி, உன்னுடைய ஆட்டத்தை கூட அந்த மாதிரி வச்சுக்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களா? இதனை இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள பெண்களை பேசல, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கூத்தையும் கும்மாளத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களே. அதே போல வீட்டுல என்ன செய்வாங்க, நடு வீட்டுல டிவி இருக்கும், அது வாட்டுக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கும், நடு வீட்டுல டிவி இருக்கும், நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை தாய்மார்கள் உட்கார்ந்து ரசிப்பாங்க. தாய்மார்கள் ரசிக்கிறதோடு விடுவாங்களா? பிள்ளை பக்கத்துல வந்து உட்காரும். படிப்பதற்கு கடமைப்பட்ட பிள்ளைகள் நிறைய ஸ்கூல்ல பாடம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கூல் பாடத்தை எல்லாம் உதறி விட்டு சினிமாவோட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே பெற்றோர்களோட, நாடகத்தை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெற்றோர்களோட. அப்ப நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைக்கு இதைத்தான் கத்துக் கொடுக்கிறோம். இந்த ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கூத்தையும் கும்மாளத்தையும் இந்த மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கு முஸ்லிம் பெண்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி கற்றுக் கொடுத்தால் நம்ம பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வருவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மார்க்கத்தையே சொல்லாம, இபாதத்னா என்னன்னு சொல்லாம, அல்லாஹ்வை பற்றி அச்சத்தை ஊட்டாம, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க முறையை சொல்லிக் கொடுக்காம நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் நம்ம பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி? எதிர்காலத்தில் வளர்ந்த பிறகு நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான், நம்ம அடி வாங்க வேண்டியதுதான், உத வாங்க வேண்டியதுதான். ஏன்? அவனை வளர்க்கும் போதே நாம் ஒழுங்காக வளர்க்கவில்லை, மார்க்கத்தை சொல்லி வளர்க்கவில்லை. சஹாபிய பெண்மணியை எடுத்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தை சொன்னார்கள். எந்த அளவிற்கு மார்க்கத்தை சொன்னாங்க தெரியுமா? பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்கு அசைவ கூட எப்படி இருக்குது, மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்குதா, மார்க்கத்திற்கு மாற்றமா இருக்குதா என்று ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த அளவிற்கு கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களாக, குடும்பத்தை அந்த அளவுக்கு வழி நடத்தக்கூடிய பெண்களாக அன்றைய பெண்கள் இருந்தார்கள். அதற்கு உதாரணம் இந்த உம்மு சுலைம் இவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உம்மு சுலைம் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களுடைய முதல் கணவருக்கு பிறந்த அனஸ் என்ற அந்த குழந்தை, சிறுவனாக இருக்கக்கூடிய குழந்தை, சின்ன குழந்தை என்ன செய்யும், வீட்டிலே இருக்கும், வீட்டை விட்டு வெளியே போகும், விளையாட போகும். இப்படி விளையாட போகும் பொழுது ஒரு உண்மையான தாய், மார்க்கப்பட்டுள்ள தாய், மார்க்கப்பட்டுள்ள தந்தை என்ன செய்யணும்? சரி பிள்ளை விளையாட போதா, என்ன விளையாட போகுது கவனிக்கணும். அல்லது ஸ்கூலுக்கு போகுதா, எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வருதா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது,
வீட்டுல எப்படி இருக்குது என்று அந்த அளவுக்கு கண்காணிக்க வேண்டும். அப்படி நாம் கண்காணித்து பிள்ளையை வளர்த்தால்தான் அந்த பிள்ளையிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களை திருத்த முடியும். ஆனா நம்ம கண்காணிக்கிறதும் இல்ல. ஆனா அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு நாள் அனஸ் அவங்க வீட்டை விட்டு வெளியே விளையாட போறாங்க. விளையாட போனா, எப்போது விளையாட போனா எந்த நேரத்துல திரும்பி வருவாங்களோ அந்த நேரத்தை விட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுது. லேட் ஆன உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? கொஞ்சம் லேட் ஆகி பிள்ளை வந்த உடனே முஸ்லிம் அவங்க தன்னுடைய மகன்கிட்ட கேட்கறாங்க. இந்த செய்தி நம்ம முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பார்க்கலாம். தன்னுடைய மகன்கிட்ட என்ன கேட்கறாங்க? என்ன அனசே, எப்போது விளையாட போனா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உள்ள வந்துருவீங்க, ஆனா இன்னைக்கு அந்த நேரம் தப்பி போச்சு, என்ன ஆச்சு, ஏன் லேட்டு, ஏன் உங்களுக்கு தாமதம் வந்தது, காரணம் என்ன? ஒரே ஒரு நாள் தான், எப்போது வளமையா வர்றது இல்ல, ஒரே ஒரு நாள் லேட்டா வந்தா கூட அதை கண்டித்து காரணம் கேட்கறாங்க. என்ன ஆச்சு, எங்க போன? அப்ப அந்த சிறுவர் சொல்றாங்க, நான் லேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நான் விளையாண்டு கொண்டு இருக்கிறப்ப என்னைய வந்து கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஒரு வேலையை சொன்னாங்க, இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருன்னு சொன்னாங்க, அந்த வேலையை செய்யறதுக்காக போனேன், அந்த வேலையை செஞ்சதுதான் அபுதல்து அலா உம்மி, என்னுடைய தாயிடத்துல வர்றதுக்கு அதான் என்னை லேட் ஆக்கிருச்சு. ரசூலுல்லா மாத்திரம் அந்த வேலை எனக்கு ஏவாட்ட, எப்போது விளையாட போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துல வந்துருவேன், அந்த மாதிரி திரும்பி வந்துருவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஏவனதுனால, அந்த வேலையை நான் செஞ்சதுனால என்னால சீக்கிரம் வர முடியல என்ற ஒரு தகவல் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தாயிட்ட சொல்றாங்க. அப்படி தாயிட்ட சொன்னா, அப்ப அந்த சஹாபிய பெண்மணி மகனை பார்த்து கேட்கறாங்க, அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்ன வேலையை செஞ்சிட்டியா, என்ன வேலை செஞ்ச, ரசூலுல்லாஹ் என்னத்தை ஏவனாங்க என்று கேட்கும் பொழுது அப்ப அந்த சிறுவர் சொல்லுகிறார், இன்னஹா சிர்ருன், அது ரகசியம், அல்லாஹ்வுடைய தூதர் யார்ட்டையும் சொல்லிட வேண்டாம்னு சொன்னாங்க, ரகசியம் வைக்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க என்னை பெற்ற தாயா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் ரகசியம்னு சொல்லிட்டாங்களே, நான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று என்ன செய்கிறார் அந்த சிறுவர் தன்னுடைய தாயிடத்துல சொன்ன உடனே அப்போ முஸ்லிம் அவங்க சொல்றாங்க, அப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் ரகசியம் சொல்லிட்டாங்களா, அப்ப நீங்க இதை என்கிட்டயும் சொல்ல வேண்டாம், வேற யார்ட்டையும் சொல்லிட வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை பார்த்து பெருமிதப்படக்கூடிய ஒரு செய்தியை நம்ம முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது நமக்கு என்ன உணர்ந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்குள்ள குடும்ப பெண்களுக்கு எதை மிக முக்கிய பாடமாக நமக்கு கற்றுத் தருகிறது? ஒரு நாள் லேட் ஆனதுக்கே கூப்பிட்டு காரணம் கேட்டு என்ன ஆச்சு, எங்க போன, என்ன யாது என்று காரணம் கேட்டு இந்த அளவுக்கு கண்காணிப்போடு வளர்க்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்போடு நாம் நம்முடைய பிள்ளையை வளர்த்தால்தான் இந்த உலகத்திலே பிள்ளையினுடைய எதிர்காலம் கரெக்டா இருக்கும், மறுமையிலே பிள்ளையுடைய எதிர்காலம் கரெக்டா இருக்கும். நம்ம இதுல சரியில்லைன்னு வைங்க, அல்லாஹ் மறுமையில நம்மள கேள்வி கேட்க மாட்டானா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள், நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அதில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சில பொறுப்புகளை சொல்லி காட்டுகிறான், இன்னும் பெண்களுக்கும் சில பொறுப்பை சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅதிஹா வ வலதிஹி, ஒரு பெண்ணும் பொறுப்புதாரி, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு பொறுப்புதாரி, வலதிகி, தன்னுடைய கணவன் மூலம் பிறந்த குழந்தைகள் இருக்கிறதே அந்த குழந்தைக்கும் ஒரு பெண் பொறுப்புதாரி, வகிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அந்த பெண் அவளுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்களே. அப்ப நம்முடைய பிள்ளைகளை கவனிப்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு, மார்க்கத்தை வழி நடத்துவது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு, நம்முடைய பிள்ளைகளையும் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வருவது நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பை இன்றைக்கு நாம் முறையாகத்தான் செயல்படுகிறோமா, அந்த பொறுப்புல நாம் கண்ணும் கருத்துமாகத்தான் இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு தீமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள், இன்னொரு புறம் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை கூட கண்டும் காணாதவர்களாக நம்ம தவறை எடுத்து சொன்னோம்னா அதுக்கடுத்து நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்காம போயிடுவானே என்ற எண்ணத்தையாவது ஒரு காரணம் வச்சு என்ன செய்யறாங்க, அந்த தவறை கூட கண்டும் காணாம இருக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நன்மையான விஷயத்துல அழகா ஏவலாம், பிள்ளைங்க இருக்குதே, பிள்ளைங்களை பத்தி சொல்லும் பொழுதே பசுமரத்தை ஆணி அடிச்சது போலன்னு சொல்லுவாங்க. பசுமரத்துல ஆணி அடிச்சா எப்படி உள்ளத்துல பதியுமோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்து பாருங்களேன். அந்த பிள்ளை நம்ம தப்பு செய்யும் போது நம்மளை பார்த்து கொஸ்டின் கேட்கும். நம்ம டிவி சின்ன வயசுல டிவியை பார்க்காத, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தண்டனையை தந்துருவான், நரகத்துல தண்டனை கிடைக்கும் என்று இந்த மாதிரி எச்சரிக்கை சொல்லி பாருங்களேன். நம்ம என்னைக்காவது தப்பி தவிர டிவி முன்னாடி உட்கார்ந்தா கூட புள்ள வந்து நிக்கும். இத்தனை நாள் எனக்கு நீங்க சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க மாத்தமா நடக்கிறீங்களோ, நீங்க மாத்திரம் டிவியை பார்த்தா அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டானோ, நீங்க மாத்திரம் டிவியை பார்த்தா அல்லாஹ் உங்களை நரகத்துல வேதனை கொடுக்க மாட்டானோ
என்ற அந்த சின்ன பிள்ளை நம்ம எப்படி வளர்க்கிறோமோ, எந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமோ, அந்த விஷயம்தான் நம்ம தப்பு செய்யும் போது கூட நம்ம பிள்ளை நம்மளை கண்டிக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் வரும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி எந்த அளவுக்கு வீட்டுல பிள்ளை தூங்கிக்கிட்டு இருப்பான், தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளையை எழுப்பி ஃபஜ்ர் நேரம் வந்துருச்சு தொழுப்பான்னு சொல்றதுக்கு கூட நிறைய தாய்மார்கள், என் பிள்ளைக்கு 7 வயசு தான் ஆகுது, 10 வயசு தான் ஆகுது, இப்பவே நான் தொலைச்சுன்னு சொல்லிடவா, இப்பவே அவனுக்கு என்ன தொழுக கடமையா பெற்றோர்கள் சொல்றது. அவன் சொல்லுவான், அம்மா என்னை எழுப்பி விட்டுருக்கமா நான் தொழுகிறம்பா. அவன் பிள்ளை சொன்னா கூட தாய்மார்கள் என்ன பாக்குறது, சீக்கிரமே எந்திரிச்சிட வேண்டாம், நீ இப்பமெல்லாம் தொழுதுற வேண்டாம், உனக்கு இன்னும் வயசு எங்க நடக்குது, இன்னும் வயசு தாண்டி நினைச்சு கிடலாம், தொழுது கிடலாம். இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நடந்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் விஷயத்துல எந்த அளவுக்கு மார்க்கத்தை பேணுகிறோம். ஆனா அன்றைக்கு சஹாபி பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள், ஒரு பக்கம் பிள்ளைகளை கண்காணிக்கிறதுல அந்த மார்க்க விஷயத்துல கரெக்டா இருந்தாலும், இன்னொரு புறம் சின்ன வயசுலேயே அவர்களுக்கு மார்க்க போதனைகளை சொல்லிக் கொடுக்கறதுல, இதெல்லாம் நம்ம பலமுறை கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஆஷுரா நோன்பு நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அன்றைய சஹாபி பெண்மணிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்க சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. நோன்பு வைக்கிறதுனா எப்படி, எதையுமே சாப்பிடாம இருக்கணும், காலையில ஃபஜ்ர்ல இருந்து அந்த மகரிப் நேரம் வரை எதையுமே சாப்பிடாம இருக்கணும் என்பதற்குரிய ஒரு ட்ரைனிங்காக எதை பயன்படுத்துவாங்களாம், ஆஷுரா நோன்பு பயன்படுத்துவாங்களாம். அந்த ஆஷுரா நோன்பு பயன்படுத்தி நோன்பு வைக்க சொல்லி சொல்லுவாங்களாம். பசிக்காக எது அழுதுச்சுனா கூட ஏதாவது பொம்மைகளை காட்டி விளையாட்டை காட்டி அவங்களுடைய பசி என்ன செய்வாங்க, அந்த மகரிப் நேரம் வர்ற வரை கொண்டு வருவாங்க. முடியலையா நோன்பு திறக்க வச்சிருவாங்க. அப்ப இந்த மாதிரி நோன்பு வைக்க சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறாங்க என்பன போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோமே. இது அன்றைய கால பெண்கள், அவங்க அந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை ஒழுங்காக பேணி நடக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், எப்படி கணவனுக்கு மார்க்கத்தை சொல்றதுல பெரும்பாலும் குறைபாடு உள்ள பெண்களாக நாம் இருக்கிறோமோ, அதே போல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் குறைபாடு உள்ள பெண்களாக இன்றைக்கு நம்மளே சில பெண்கள் இருக்கத்தான் செய்கிறோம். அப்ப இதையெல்லாம் நாம் திருத்திக்கிடணும். இதுக்கு முன்னாடி நாம் இதுல ஏதேனும் சில மைனஸ் பாயிண்ட் நம்மள்ட்ட இருந்தா கூட, நம்ம ஏதேனும் குறைபாடுகள் வைத்திருந்தா கூட, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்யணும், இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கணும். சில பெண்கள் இருப்பார்கள், கணவனுக்கு சொல்றது சொல்லிடுவாங்க, பிள்ளைங்களுக்கு சொல்றது சொல்லிடுவாங்க. மாமியார் விஷயம் வந்து மாமியாரா, மாமியார் அந்த பக்கம் திரும்பினா நான் இந்த பக்கம் திரும்பி இருப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். மாமனார்ட்ட நான் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன், மாமனாருக்கு எதையுமே சொல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். அதே போல கணவனுடைய உடன் பிறந்த சகோதரிகள் யாரு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க விஷயத்துல கூட நான் கேர் எடுத்து பார்க்க மாட்டேன், அவங்க விஷயத்துல கூட நான் அக்கறை எடுக்க மாட்டேன். நான் என கணவனுக்கு சொல்லிட்டேன்ல, என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டேன்ல, என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு, நான் மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் சொல்லி முடித்து விட்டேன். கணவனுடைய குடும்பத்தினருக்கு சொல்றது என்னுடைய பொறுப்பா, கணவனுடைய அத்தாவுக்கோ அம்மாவுக்கோ கணவனுடைய சகோதரிகளுக்கோ சொல்றது என்னுடைய பொறுப்பா, அதெல்லாம் என் பொறுப்பு இல்லைங்க, அவங்க எப்படி போகட்டுங்க என்று இருக்கக்கூடிய பெண்கள் கூட சிலர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய கணவன் விஷயத்தில் சரியாக இருந்தாலும், பிள்ளைகள் விஷயத்தில் சரியாக இருந்தாலும், கணவனுடைய அந்த குடும்பத்தினர்கள் என்று வரும் பொழுது, அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று வரும் பொழுது அதுல அக்கறை எடுக்காத குடும்ப பெண்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்படி இருக்கலாமா? ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் மேற்கோள் காட்டினேனே, பெண்களுடைய பொறுப்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, சொல்லும் போது என்ன சொல்லல, உங்க பிள்ளைங்களுக்கு மாத்திரம் நீங்க பொறுப்பாளின்னு சொல்லல, வைத்தி பாவிகா, உங்க கணவனுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்களே, உங்களுடைய கணவனுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அந்த மார்க் அடிப்படையில் வழி நடத்தி கொண்டு போகக்கூடியது, அந்த புகுந்த வீட்டுக்கு எந்த பெண்கள் போகிறாங்களோ அவங்களுக்கு அதுவும் ஒரு பொறுப்பாக வழங்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த நபிமொழியை நமக்கு என்ன உணர்த்துகிறது? தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லணும். கேட்க மாட்டாங்க, மாமியார்ந்த சண்டை வரத்தான் செய்யும், மாமனார் நம்ம சொல்றது கேட்கவும் மாட்டாங்க. ஆனா ஒரு தடவை சொல்லிட்டு கேட்கல, 2 தடவை சொல்லிட்டு கேட்கல என்று விட்டுவிடக் கூடாது. நம்மளால் எந்த அளவிற்கு அவங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போக முடியுமோ, எந்த அளவிற்கு அவங்களை மார்க்க அடிப்படையில் வழி நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு வழி நடத்தக்கூடிய பெண்களாக நம்மளுடைய பெண்கள் மாறி வரணும். அன்றைய சஹாபிய பெண்மணி எடுத்து பாருங்கள். புகாரி என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, இதுவும் நம்ம பல முறை கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஜாபிர் பின் அப்துல்லா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஒரு யுத்தம் முடிந்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரக்கூடிய நேரத்துல அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த ஜாபிர் அவங்கள பார்த்து கேட்கறாங்க, என்ன ஜாபிர் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சா? ஆமா அல்லாஹ்வின் தூதரே, நான் திருமணம் முடிச்சிட்டேன். அந்த யுத்தம் நடைபெறதுக்கு முன்னாடி நான் திருமணம் முடிச்சிருந்தேன், திருமணம் முடிச்சு அப்படி யுத்தத்துக்கு வந்துட்டேன் என்று சொல்லி விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, சரி நீங்க திருமணம் முடிச்சீங்களே, எந்த பெண்ணை திருமணம் முடிச்சீங்க? கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா, அல்லது ஏற்கனவே திருமணம் முடித்து விதவை ஆயிருப்பாங்களே அந்த மாதிரியான பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா என்று கேட்கிறப்ப
அப்ப ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் சய்யிபா அத்தஸவ்விஜு சய்யிபா, நான் ஒரு விதவை பெண்ணைத்தான் திருமணம் முடித்தேன் என்று காரணம் சொல்லுகிறார்கள். அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, எதுக்கப்பா விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிற? நீ ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்ச உங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா போகுமே என்று கேட்கும் பொழுது, அப்ப அந்த நபி தோழர் சொல்லக்கூடிய தகவலை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமா கவனிக்கணும். என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாம், அந்த கன்னி பெண்ணை விட நான் ஏன் விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் தெரியுமா? உசீபா அப்துல்லா, என்னுடைய தந்தை ஜாபி அப்துல்லா இருக்கிறாரே, என்னுடைய தந்தை அந்த உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார். கொல்லப்பட்டு விட்டால் தரக்க ஜவாரிய சிகாரன், எனக்கு சின்ன சின்ன சகோதரிகளை விட்ட நிலையில அவர் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டார். சின்ன சின்ன சகோதரிகளா இருக்கிறாங்க. சின்ன சின்ன சகோதரிகளா இருக்கும் பொழுது நான் என்ன செய்யணும்? நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சோம்னு சொன்னா அந்த பெண் என்ன செஞ்சிருவாங்க, என் தங்கச்சியோடு பழகி ஒரே விளையாட்டுத்தனத்தை கழிச்சிருவாங்க. நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா அவங்க ஏற்கனவே வேற வாழ்க்கையில் என்ன செஞ்சிருப்பாங்க, வாழ்க்கையினுடைய அனுகூலத்தை பார்த்திருப்பாங்க. ஒரு குடும்பம்னா என்ன, குடும்பத்தில் எப்படி நடக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் என்பதை எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் நான் என்ன செய்தேன், இந்த கன்னி பெண்ணை திருமணம் முடித்தேன். என்னுடைய மனைவி என்ன செய்வாங்க, யூ அல்லிமு உன்ன யூ அதிபு உன்ன, என்னுடைய தங்கச்சிமார்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுவாங்க, என்னுடைய தங்கச்சிமார்களுக்கு ஒழுக்கத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்படி மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் எடுத்து சொல்வதற்காகத்தான் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று அந்த தகவலை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதர்ட்ட பதிய வைக்கிறாங்க. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அன்றைய சஹாபி பெண்கள் எதையும் உணர்ந்தார்கள். எப்படி தன்னுடைய கணவனை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதோ, அதே போல தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதோ, அதே போல தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தார்களையும் வழி நடத்தணும். தன்னுடைய கணவனுடைய மாமனார் இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும், கணவனுக்கு பிறந்த சகோதரிகள் நம்மளோட சின்ன வயசா இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி வழி நடத்தக்கூடிய பெண்களாக நம்முடைய பெண்கள் இன்னைக்கு உருவாகணும். இதுல தௌஹீத் கொள்கை விளங்கிய பெண், மற்ற பெண்கள் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, தௌஹீத் கொள்கை விளங்கிய பெண்கள் என்ன செய்யணும், இதுல நம்ம ஒரு அச்சகம் பெசகாம, ஒரு துளி அளவு கூட இதுக்கு மாற்று கருத்துக்கு நம்ம இடம் கொடுத்துறாம, இதுல அந்த அளவுக்கு அக்யூரா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டி இருக்குது. இது ஒரு விதமான தகவல். இன்னும் சில தகவலையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. சிலர்கள் இருப்பார்கள், மார்க்கத்தை வழி நடத்துவாங்க. அப்படி வழி நடத்தும் பொழுது ஏதேனும் குடும்பத்தில் தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறுகளையும் கண்டிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கணும். இப்ப நம்ம என்ன செய்கிறோம், குடும்பத்துல மார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துல மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் நடக்குது, வரதட்சணை வாங்கி நடக்குதுன்னு வைங்க, அல்லது பெண் வீட்டுல விருந்து போட்டு நடக்குது, அல்லது மார்க்கத்துக்கு மாற்றமான பிதஅத் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய குடும்பத்துல கல்யாணம் நடக்கவிருக்குது. கல்யாணம் அப்படி நடக்கவிருக்குது நமக்கு தெரிந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை கண்டிக்கணும். இன்றைக்கு அப்படி பெண்கள் இருக்கிறார்களா? சில இடங்கள்ல ஆண்களை பாராட்டலாம். தௌஹீத் கொள்கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன செய்கிறார்கள், என் குடும்பத்துல என்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்லை, என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்லை, யாருக்கு கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்லை, மார்க்கத்திற்கு மாற்றம் என்று வந்து விட்டால் நான் அன்னைக்கு என்ன செய்வேன், கல்யாணத்துக்கு வர மாட்டேன், கல்யாண சாப்பாடு சாப்பிட மாட்டேன், கல்யாணத்துல ஒரு நிகழ்ச்சிகள்ல கூட பங்கெடுத்துக்கிட மாட்டேன், அந்த சாப்பாடை சாப்பிடுறதை விட நான் நோன்பு வைக்கிறத மேலே அல்லது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறத மேலே என்று இன்றைக்கு சில ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனா பெண்கள் இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு. பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த விஷயம் மற்ற விஷயத்துல எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துல ரொம்பவும் மைனஸா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல கணவன் சொல்லி பார்ப்பாங்க, என் மனைவிக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன், மற்ற விஷயத்துல சரின்னு கேட்டுக்கிடுறாங்க, தொழுகையில் இப்படித்தான் தொழுகன்னு சொல்றேன் சரிங்கிறாங்க, பெருநாள் இப்படித்தான் கொண்டாடுன்னு சொல்றேன் சரிங்கிறாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயம் வந்துருச்சுன்னா என் மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க, மார்க்கத்துக்கு மாற்றம் ஒரு சபலம் வந்துருச்சுன்னா என் மனைவியை பேச கேட்க மாட்டேங்கிறாங்க என்று வாய் விட்டு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப இப்படி நம்ம நடந்தோம்னு சொன்னா, குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய பெண்களே நம்ம மார்க்கத்திற்கு மாற்றமா நடந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை கண்டிப்பா குற்றம் பிடிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அற்புதமா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின். இந்த வசனத்துல அல்லாஹ் ஆண்களை மட்டும் பேசல, பெண்களையும் சேர்த்தே பேசுகிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து, ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்க வேண்டும், பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், அடுத்தவர்களோடு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். யஅமுருஹும் பில் மஅரூஃப், அடுத்தவருக்கு நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஆண்களுக்கு மாத்திரம் அந்த கட்டளை போடல, பெண்களையும் சேர்த்தே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், யஅமுருஹும் பில் மஅரூஃப், அடுத்தவருக்கு நன்மை ஏவறவங்கள நீங்க இருங்க. வ யன்ஹவுன அனில் முன்கர்,
அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருங்க. வயுகீமுன ஸலாத், தொழுகை நிலைநாட்டக்கூடியவங்களா இருங்க. வயுத்தூன ஸகாத், ஸகாத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருங்க. வயுத்தீஊனல்லாஹ வ ரசூலஹு, இந்த உலகத்துல கட்டுப்படுறதுன்னு வந்துட்டுனா அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் கட்டுப்படுங்க. எந்த மாதிரி அல்லாஹ் இருக்க சொல்றான் பாருங்க. நம்பிக்கை கொண்ட ஆணும் அப்படித்தான் இருக்கணும், நம்பிக்கை கொண்ட பெண்ணும் அப்படித்தான் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நன்மை ஏவக்கூடியவங்களாக, அடுத்தவங்க செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவங்களாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவங்களாக, தொழுகை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல அல்லாஹ் எதையும் சேர்த்து சொல்லுகிறான். வயுத்தீஊனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டும் கட்டுப்படணும். இப்படி யார் இருக்கிறாங்களோ உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவர்கள். அல்லாஹ் அற்புதமா சொல்றான், பெண்களை நீங்க இப்படி இருங்க, அடுத்தவங்களுக்கு மார்க் அடிப்படையில் வழி நடத்துங்க, நன்மையான விஷயத்தை ஏவுங்க, தீமையான விஷயத்தை தடுங்க. இப்படி நீங்க தடுத்தாதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கலன்னு வைங்க, நம்மளுடைய மர்ம வாழ்க்கை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தொழுது மாத்திரம் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுமா? நம்ம நோன்பு வைக்கிறது மாத்திரம் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுமா? அல்லாஹ்வுடைய தூதரே தெளிவா சொல்றாங்களே, உங்களில் எந்த ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதாக இருந்தாலும் உங்களுடைய இபாதத்தை மத்திர வச்சு சொர்க்கம் போயிட முடியாது. நம்ம எவ்வளவு தொழுதோமோ, குர்ஆன் ஓதுனோமோ, திக்ர் செஞ்சோமோ, அந்த நன்மைகளை வச்சு நம்ம சொர்க்கம் போயிட முடியாது. நாம் சொர்க்கம் போவதாக இருந்தால் நமக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய கருணை தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம்ம மேல விழுந்தாதான் நம்ம சொர்க்கம் போக முடியும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கும் அந்த நிலைமை தானா? நீங்களும் அல்லாஹ்வுடைய கருணை இருந்தா தான் மறுமையில சொர்க்கம் போக முடியுமான்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? எனக்கும் அந்த நிலைமை தான். நான் செஞ்ச இபாதத்தை மத்திர வச்சு அல்லாஹ் நீ சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால்தான் நானே சொர்க்கம் செல்ல முடியும் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்களே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்களும் மார்க்கத்துல கரெக்டா இருங்க, அடுத்தவங்களுக்கு நன்மை ஏவுங்க, அடுத்தவர் செய்யக்கூடிய தீமையும் தடுங்க, அல்லாஹ்விற்கும் தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்க. அதை தவிர வேற யார் எதையும் சொல்லட்டுமே, ஒட்டுமொத்த அந்த உலகமே எதிர்த்து நிக்கட்டுமே, நம்ம கணவன் நம்மளை எதிர்க்கட்டுமே, நம்ம பிள்ளைங்க நம்மளை எதிர்க்கட்டுமே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், அவங்க கேட்க மாட்டேங்காங்கட்ட நினைச்சிடக்கூடாது, நம்ம அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், என் பேச்சு எடுபடல, நான் அவங்க பின்னாடி போறேன், அவங்க அப்படி மார்க்கத்துக்கு மாற்றமா போனா கூட நானும் மார்க்கத்துக்கு மாற்றமா போறேன் என்று ஈமான் கொண்டவங்க இருக்கக்கூடாது. அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மட்டுமே கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு மறுமையில வெற்றி என்பது உறுதி. இந்த அடிப்படையில் நாம் வழி நடத்தினால்தான் நம்ம குடும்பத்தை கூட வெற்றியை நோக்கி வழி நடத்துகிறோம். அதைத்தான் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான். லா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, ஈமான் கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள், முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிச்சிடாதீங்க. பெண்களுக்கு சொல்லும்போது ஈமான் கொண்ட ஆண்களை திருமணம் முடியுங்கள், ஈமான் இல்லாத ஆண்கள் திருமணம் முடிச்சிடாதீங்க. உலாய்க்கு எதுவனை இழந்தார், ஏன்னா அவர்கள் எல்லாம் உங்களை நரகத்தை நோக்கி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப யார் மார்க் அடிப்படையில் வழி நடத்தலையோ அவங்களிடத்துல ஈமான் சரியில்லை. அதைத்தானே அல்லாஹ் சொல்ல வர்றான். இப்படி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான்னா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? இந்த வசனமும் சொல்லப்பட்டு யார் குடும்பத்தை சரியான அடிப்படையில் வழி நடத்தலையோ அவங்கள்ட்ட ஈமானே சரியில்லை. யாரு ஈமான்ல ரொம்ப உறுதியான ஆளா இருக்கிறாங்களோ, இல்ல நான் முஸ்லிமான பெண் தான், இஸ்லாத்தை விட்டு ஒரு காலத்தை வெளியேற மாட்டேன், இஸ்லாத்திற்கு மாற்றமே எதையுமே செய்ய மாட்டேன் என்று இருந்தால் வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி உங்களை அழைக்கிறான். எனவே நீங்கள் இப்படி இருங்கன்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்முடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையிலே வழி நடத்த வேண்டும். அப்படி வழி நடத்தும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் கூட, ஏதேனும் சிரமங்கள் வந்தால் கூட அதை அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டு நான் என்ன சிரமத்தை தாங்கி மார்க்கத்தை வழி நடத்துவேன். ஏன்னா நான் கெட்ட விஷயத்துக்கு வழி நடத்தல, தவறான விஷயத்துக்கு வழி நடத்தல, அடுத்தவங்களை வழி கெடுக்கிறதுக்காக வழி நடத்தல, மார்க்கத்தில் உள்ளதுக்கு வழி நடத்துறேன், அடுத்தவங்களை சத்திய கொள்கை நோக்கி அழைப்பதற்கு வழி நடத்துகிறேன் என்று அதை மாத்திரமே நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்தவர்களாக, குடும்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களையுமே மார்க்க அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்